லூக்கா 8வது அதிகாரம் 48வது வசனம் இப்படியாக சொல்கிறது. அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். இந்த லூக்கா 8வது அதிகாரத்துல ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து நம்மளால பார்க்க முடியும். தன்னுடைய வியாதியில இருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கு எல்லா டாக்டர்ஸ் கிட்டேயும் போனாங்க, ஆனா விடுதலை கிடைக்கல. தாங்கிட்ட இருந்த ஆஸ்திகளை எல்லாம் அழிச்சு ஒரு விடுதலைக்காக பல வைத்தியர்கள்ட்ட போயிருக்காங்க, ஆனா விடுதலை கிடைக்கல. இப்பதான் ஒரு விசுவாசம் வருது, ஏசப்பாவை தொட்டோம் அப்படின்னா எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், அதுவும் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டா போதும், விடுதலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசம் வருது. இப்போ ஏசப்பாவை தேடி அந்த ஸ்திரீ வராங்க. ஆனா ஏசப்பா இன்னொரு அற்புதம் செய்யறதுக்கு போயிட்டு இருக்காங்க. ஏசப்பா போற வழியில திரளான ஜனங்கள் ஏசப்பாவை நெருக்குறாங்க. அதன் மத்தியிலையும் அந்த நெருக்கத்தை பொருட்படுத்தாம அந்த ஸ்திரீ ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறாங்க. அவ விசுவாசத்தோடு தொட்டதும் சுகம் கிடைச்சிருச்சு. ஏசப்பாவை அவ தொட்டது நிமித்தம் ஏசப்பாவோட சரத்துல இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனதை ஏசப்பா உணர்ந்தாரு. எப்படி பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவர் விசுவாசத்தோடு வந்து தொட்டு விடுதலை பெற்றுட்டு போனாலோ அதே மாதிரி நம்மளும் விசுவாசத்தோட ஆண்டவரை நெருங்கணும். ஏசப்பா ஒரு அற்புதம் செய்ய நடந்து போகும்போது ஆண்டவர் திரளான ஜனங்கள் நெருக்குறாங்க. நெருக்கின ஜனங்களுக்கு தெரியும் ஆண்டவர் அற்புதம் செய்யக்கூடியவர். இப்போ அந்த கூட்டத்துல எல்லாரும் நெருக்குறாங்களே, அந்த நெருக்குறவங்களுக்கு தலைவலி இருந்திருக்கலாம், காய்ச்சல் இருந்திருக்கலாம், இன்னும் குடும்பத்துல பிரச்சனை இருந்திருக்கலாம், போராட்டம் இருந்திருக்கலாம், கடன் பாரம் இருந்திருக்கலாம். ஆனா அவங்க எல்லாரும் ஆண்டவரை நெருக்குறாங்க. நெருக்குறவங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்கலாம். ஆனா நெருக்குறவங்க கூட்டத்துல ஒருத்தி விசுவாசத்தோட ஆண்டவரை வந்து நெருக்குறா. ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும் அப்படின்ட்டு. நெருக்குறவங்களுடைய கை ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்துல படாமலே இருந்திருக்கும், கட்டாயம் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் மேலேயே பட்டிருக்கும். ஆனா எல்லாரும் நெருக்குறாங்க, ஆனா இவ விசுவாசத்தோட ஆண்டவரை நெருக்குறா. அதனால ஆண்டவர் அங்க ஒரு அற்புதத்தை செய்யறாரு. அந்த ஸ்திரீக்கு இருந்த விசுவாசம் நமக்கும் வேணும். விசுவாசத்தோட ஆண்டவரை நெருங்கணும். நம்முடைய விசுவாசம் தான் நம்மளை ரட்சிக்கும். விசுவாசிங்க, அற்புதங்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.